நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை கடந்த இரவு வணக்கம். நண்பர்களே, நம்ம ரேபிட்டோ, ஓலா, ஊபர் எல்லாத்துலேயும் ஆட்டோ பே கொடுத்து வச்சுருப்போம். நம்ம ஏற்றுற ரேபிட்டோ மட்டும் இப்போ ஆட்டோ பேமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது நான் தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அதை எப்படி கேன்சல் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த ஆட்டோ பே ஆப்ஷனை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜிபே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதும் 2-3 ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஆப்ஷன்னா ஆட்டோ பேன்னு இருக்கும். அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எதுக்கெல்லாம் ஆட்டோ பேக்கு ஓகே கொடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த லிஸ்ட்டு பூரா இந்த இடத்துல காமிக்கும். நான் 2-3 இருந்துச்சு, அதை ஃபுல்லாக கேன்சல் கொடுத்துட்டேன். அதனால் லைவில் எதுவும் இல்லை. இப்போ பெண்டிங் ஆல்ரெடி ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் ஓகே கொடுக்காம வச்சுருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷனில் பெண்டிங்குன்னு இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் இது வரைக்கும் இப்போ எடுத்து எதுக்கெல்லாம் நீங்கள் ஆட்டோ பே கொடுத்தீங்க, அவங்க எடுத்தாங்க அப்படின்ற லிஸ்ட்டு பூரா இந்த இடத்துல இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரிசையாக இருக்கும். இப்போ லைவில் காமிச்சிச்சு அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் எதுக்காக எடுத்தாங்க, எந்த ஸ்டார்ட் டேட் என்னையிலேருந்து எடுக்க ஆரம்பித்தாங்க, என்னைக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்றது காமிக்கும். அதுக்கு கீழேயே உங்களுக்கு நான் இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துருக்கணும், மறந்துட்டேன். அதில் 2 ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் ஆட்டோ பே கேன்சல்னு வரும். அதை கீழே உள்ள ஆப்ஷனை ஆட்டோ பே கேன்சல்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எல்லா அதில் எத்தனை இருக்குதோ அதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே கேன்சல் ஆகிரும் உங்களுக்கு. எனக்கு 3 இது இருந்துச்சு. ஆல்ரெடி 1 நான் கேன்சல் பண்ணிவிட்டேன், ஜியோ ஹாட்ஸ்டார். அதில் ஆப்பில் போய் கேன்சல் பண்ணேன். அடுத்து நம்ம ஏத்துறையும் மறுபடியும் ஒரு ஜியோ ஹாட்ஸ்டார் 1 இருந்துச்சு, அதையும் இப்போ நான் கேன்சல் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி லைவில் இருந்தது அப்படின்னா நான் 299 ரூபா இருந்துச்சுல்ல, அது காமிக்கும். அதை காமிச்சது அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் கீழே ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆட்டோ பே கேன்சல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்சல் ஆகிரும், மெசேஜ் வரும் உங்களுக்கு. இவ்வளோதான். நன்றி. தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.